ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் பார்க்க போகிறோம். மிளகு ஒரு சிலருக்கு ரசம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், பூண்டு 10 பல் பூண்டா? ஆமாம். கருவேப்பிலை இப்படி காம்போட போடணும். நுணுக்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நுணுக்கணும் நல்லா மிக்சியில். இந்த அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்களா? ஆமாம், அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் மிக்சி கிரைண்டர் அரைச்சிக்கலாம். ஆமாம். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோ தாளிக்க போகிறேன். அடுத்தது காயவும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும். என்ன காஞ்சோன்னு கடுகு, உளுந்து, சீரகம் அரை ஸ்பூனு, வெந்தயம் அரை ஸ்பூனு. கடுகு தெரிக்கலாம் தெரிக்கும். மிளகாத்தூள் போனால் தெரிக்கும். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் வரணும். தீக்கி வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகத்தை எண்ணெயெல்லாம் வதக்கணும். எவ்வளோ நேரம் வதக்கணும்? சும்மா ஒரு 2 செகண்டு. அவ்வளோதான். ஆமாம். அடுத்து அந்த தண்ணி ஊற்றிடலாம். ஆமாம். இப்போ தேவையான புளி, தக்காளி 2 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ரசம். ஓகே. அதை இதில் ஊற்றிடணும். ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்கணும். ஆமாம், தேவையான அளவு உப்பு போட்டு வரவும் இறக்கிடணும். கொதிக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இறக்கும்போது நுர கட்டிடுச்சு. இறக்கும்போது இத்தனோண்டு வெல்லம், நுர கட்டும்போது இறக்கும்போது வெல்லம் போட்டு ஓகே இறக்கிடணும். அது எதுக்கு? ஸ்வீட்டாக இருக்குமா? ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு ரசம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.